முருகப்பெருமானும் இடும்பனும் காவடி தோன்றிய கதை. முனிவரான அகத்தியர் தமது சீடரான இடும்பன் அவர்களிடம் 2 மலைகளைக் கொண்டு வரும்படி கூறினார். அந்த 2 மலைகள் சிவகிரி மற்றும் சக்திகிரி. இடும்பன் தனது அசாதாரண பலத்தால் அந்த 2 மலைகளையும் ஒரு கம்பின் இருபுறமும் கட்டி, காவடி போல தோளில் சுமந்து வந்தார். வழியில் களைப்பால் ஓய்வெடுக்க மலைகளை கீழே இறக்கி வைத்தார். சிறிது நேரம் கழித்து மீண்டும் தூக்க முயன்றபோது மலைகள் அசையவில்லை. அதற்குக் காரணம், அந்த மலையின் மீது சிறுவனாக முருகப்பெருமான் அமர்ந்திருந்தார். இடும்பன் கோபமாக, "இது என் மலை, நீ இறங்கு" என்று கூறினார். ஆனால் முருகன் மறுத்தார். இதனால் இருவருக்கும் சண்டை ஏற்பட்டது. போரில் இடும்பன் உயிரிழந்தார். பின்னர் இடும்பனின் மனைவியும் அகத்திய முனிவரும் முருகனை வேண்டிக் கொண்டனர். கருணை கொண்டு முருகன் இடும்பனை மீண்டும் உயிர்ப்பித்தார். அப்போது இடும்பன், "உங்களை தரிசிக்க வரும் பக்தர்கள் காவடி எடுத்து வந்தால் அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும்" என்று வேண்டினார். முருகனும் அந்த வரத்தை வழங்கினார். அதனால் இன்று வரை முருகன் கோயில்களுக்கு பக்தர்கள் காவடி எடுக்கும் வழக்கம் உள்ளது. குறிப்பாக பழனி முருகன் கோயில் செல்லும் பக்தர்கள் இடும்பனை வணங்கிய பிறகே முருகனை தரிசிப்பது மரபாக உள்ளது.